அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்தி குடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்திய பங்குச் சந்தையில பெண்களோட பங்கேற்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் குடுத்திருக்காங்க. இத பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, என்எஸ்இ அவங்களோட டேட்டா படி பார்க்கிறப்ப, பெண்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது பங்குச் சந்தையில அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப என்எஸ்இ யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். என்எஸ்இ அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில பார்க்கிறப்ப, இந்தியாவுல பெண்கள் வந்து இந்த பங்குச் சந்தையை பயன்படுத்துவது அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இளம் முதலீட்டாளர்கள் அதாவது யங் இன்வெஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யங் இன்வெஸ்டார்ஸோட பார்ட்டிசிபேஷன் கம்மியாயிட்டு விமனோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்திருக்காங்க. இதுல எந்தெந்த மாநிலத்திலிருந்து அதிகமான பங்களிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரா 28% இருக்காங்க. அடுத்தா பாத்தீங்கன்னா குஜராத் 27% வந்து இருக்காங்க. அதே மாதிரியான பாத்தீங்கன்னா, பெண்கள் முதலீட்டாளர்களுடைய அந்த பங்கு அப்படிங்கிறது தேசிய சராசரியை விட அதிகமா இருக்கு. ஓகேங்களா? இந்தியாவுல பெண்களுடைய பங்களிப்பு வந்து தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்கு. ஆனா, இளம் முதலீட்டாளர்களுடைய பங்கேற்பு கம்மியாயிட்டே இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? போன மார்ச் மாசத்துல பாக்குறப்ப 40% இருந்தது. இப்ப பாக்குறப்ப 39% இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வெளியிட்டது யாரு? தேசிய பங்குச் சந்தை நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இவங்க எப்ப அமைக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா 1992ல அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். இவங்களோட பிரதானமான குறியீடு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிப்டி அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இது கிட்டத்தட்ட லிஸ்டட் கம்பெனிஸ் 1600 நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஒரு லிஸ்டட் கம்பெனியை தான் இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல வச்சிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த நிப்டி அதெல்லாம் வந்து வெளியிடுறாங்க. சரியா? ரொம்ப டீப்பாவும் போகானா இந்த என்எஸ்சி அப்படிங்கிறது எப்போ வந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? இன்னைக்கு டிஎன்ஏல முக்கியமான செய்தியை பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின்